ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 8 மாதத்தையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 9வது மாதத்தையும் கர்த்தர் காண உதவி செய்ததற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வாக்குத்தத்தம் நம்மை அவருடைய பாதையிலே அழகாக நடத்துவதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதற்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்தார். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல முதலாவது ஆரம்பிக்கும் பொழுது 7 சபைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அதுல 2வது சபை சிமிர்னா என்ற சபை. அந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்றார். சபை என்றால் நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிப்பது சபை. சபை என்பது அவருடைய மணவாட்டி. சபை என்பது ஒரு புதிய மனுஷன். சபை என்பது ஒரு யுத்த புருஷன். அப்படி என்றால் சபையில ஆண்டவர் எதற்காக சபைக்கு அப்படி சொல்லுகிறார் என்றால், ஒவ்வொரு வாக்கு தத்தமும் அது எதற்காக கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், அந்த வாக்கு தத்தத்தின்படி நாம் உண்மையாய் வாழ்ந்தால் ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சிமிர்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெள்ளை போளம். அது இன் டைப்பாலஜி, அந்த வெள்ளை போளம் என்றால் என்ன அர்த்தம்னா, அது துன்பத்தை காட்டுகிறது. சொல்லப்போனா அது ஒரு நல்ல ஒரு நறுமண வாசனை கொடுக்கும், ஒரு ஸ்வீட் ஸ்பைஸ் தான். ஆனா அதோட உருவகத்துல சொல்லும்போது அது துன்பம். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க சாஸ்திரிகள் வரும்போது வெள்ளை போளத்தையும் கொண்டு வந்தார்கள். துன்பம் அப்படின்னா இந்த சிமிர்னா சபை துன்பத்தை அனுபவிக்கிற ஒரு சபை. என்ன துன்பம்? இயேசு கிறிஸ்துவின் சாட்சியினால வந்த துன்பம். அப்படி இந்த துன்பப்படுகிற சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், 10வது வசனத்தை சொல்கிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் 3 காரியங்களை இந்த நாட்களை பார்க்க போகிறோம். உபத்திரவம், உண்மை, உயர்வு. ஒரு உபத்திரவம் வந்தா நீ உண்மையாயிரு. நீ உண்மையா இருந்தா கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ஜீவகிரீடத்தை தருவார். இந்த சிமிர்னா சபையை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ உபத்திரப்படுவதை நான் அறிந்திருக்கிறேன். 9வது வசனம் சொல்கிறது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இந்த மாதத்துல ஒன்றை புரிஞ்சு கொள்ள வேண்டும், நம்முடைய உபத்திரவத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்ன உபத்திரவம்? தீமை செஞ்சு படுகிற உபத்திரவம் அல்ல, நன்மை செய்து படுகிற உபத்திரவம். இந்த சிமிர்னா சபையில இதுக்கு முக்கியமா 2 பேர் கொடுக்கலாம். என்ன பேர் கொடுக்கலாம்னா, டாபிக் கொடுக்கலாம்னா, த ரிசரக்ஷன் லைஃப் அண்ட் த கிரவுன் லைஃப். உபத்திரம் இருந்தாலும் உயிர்த்தெழுதலின் ஜீவனும் இருந்தது. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்தையும் கர்த்தர் வைத்திருந்தார். அப்படின்னா இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு எதை பேச விரும்புகிறார் என்றால், உனக்கு உபத்திரம் வரும். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்கிறார். அந்த உபத்திரவத்தை அறிகிற தேவன். அவர் நம்ம உபத்திரப்படுவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார், நம்முடைய முகத்தை மறைக்கவும் மாட்டார். தம்மை நோக்கி கூப்பிடுகையிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பிரியமானவர்களே, பலவித உபத்திரங்களின் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பல மன போராட்டங்கள், குடும்பத்துல கணவன் மனைவி உறவுகள்ல பிரச்சனைகள், மாமியார் மருமகள் உறவுகள்ல பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனைகள், வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள், சபைக்குள்ளாக பல பிரச்சனைகள் கடந்து சென்றாலும் ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்துகிறார். தேவனுடைய நாமத்தின் நிமித்தம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதனால்தான் பேதுரு சொல்றாரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல 21ஆம் வசனம் சொல்றாரு, நீங்க தீமை செஞ்சு பாட அனுபவிக்கிற ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆனா நன்மை செஞ்சு நீங்க பாட அனுபவிப்பதுதான் தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும் சொல்லிட்டு, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். இயேசுவும் உங்களுக்காக பாடுபட்டு அவர் என்ன சத்தம் அடிச்சுவடை உங்களுக்கு மாதிரியாக வைத்து போனார்.
அப்படின்னா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மாதிரி என்ன தெரியுமா? நன்மை செஞ்சு பாடுபடணும். ஏனென்றால் இந்த உபத்திரத்தை எதற்காக கர்த்தர் அனுமதிக்கிறார்? நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டா உனக்கு உபத்திரமே வராது என்று. இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டா உபத்திரங்கள் அதிகமாக வரும். ஏன் தெரியுமா? கர்த்தர் இந்த உபத்திரத்தின் மூலமாக தான் அவரோடு நெருங்க அவர் விரும்புகிறார். இந்த உபத்திரத்தின் மூலமாக நம்முடைய குணங்களை, கேரக்டரை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஏனென்றால் நம்மெல்லாம் ஆதாமின் வழியில் வந்தபடினால பாவம் நமக்குள்ளே வாசமாயிருக்குது. அந்த இன்ட்வெல்லிங் சின், நம்ம பிறக்கும் போதே உள்ள பாவம். அதனால அப்பப்போ நம்ம என்ன செய்யணும்? வெளிப்புறமாக நம்முடைய பாவ செய்கைகளை, பேச்சில், நம்முடைய ஆட்டிடியூட்ல, நம்முடைய சிந்தனைகள்ல காட்டுகிறோம். ஆனா ஆண்டவர் அவருக்கு மனவாட்டியாய் நம்மளை உருவாக்குறபடினால அவர் நமக்குள்ளாக இருந்து அநேக காரியங்களை அவர் நமக்காக செய்கிறார். அதுல முக்கியமானது உபத்திரவம். ஆனா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம திராணிக்கு தக்கதாக கர்த்தர் சோதிக்க மாட்டார். அந்த சோதிக்கப்படும் பொழுது, உபத்திரம் வரும் பொழுது அது தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கையும் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுவார். ஸோ சோதனை, உபத்திரவம், துன்பங்கள், இன்னல்கள் இதெல்லாம் இயேசு நிமித்தம் வரும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த சிமிர்னா சபைக்கு என்ன சொல்றார் தெரியுமா? உனக்கு உபத்திரம் வரும், உனக்கு பிரச்சனை வரும், ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோ, உன்னோடு பேசுகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அழகா சொல்றாரு 8வது வசனத்துல, சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், யோவானை பார்த்து சொல்றார், யோவான் எழுதுப்பா, இந்த சபைக்கு நான் எப்படிப்பட்டவர் என்பதை நீ எழுது. என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருக்கிறோமானவர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் முதல், நான் தான் கடைசி. எனக்கு முன்பாக ஒரு உபத்திரம் வராது, எனக்கு பின்பாக ஒரு உபத்திரம் வராது. உங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற உபத்திரங்கள் எல்லாம் ஒரு நாளும் முந்தியும் இருக்காது, பிந்தியும் இருக்காது. எல்லாம் அவருக்குள்ளாக திட்டமிட்டது. முந்தினரும் அவர்தான், பிந்தினரும் அவர்தான். அப்படின்னா அவர் அனுபவித்த அந்த பாடுகள்ல நம்ம கடந்து போகும்போது அடுத்த வசனம் சொல்லுது, நான் மரித்திருந்து பிழைத்தவருமானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் துன்பப்பட்டது உண்மைதான், ஆனா பிழைத்திருக்கிறேன். தட் மீன்ஸ் the resurrection life, the power of his resurrection life. அந்த உயிர்த்தெழுந்த ஜீவனுடைய வல்லமை இந்த உபத்திரவ நேரத்துல நம்மை பலப்படுத்தி நமக்கு துணை நின்று நம்முடைய எல்லா சுபாவங்களையும் மாற்ற உதவி செய்கிறார். அதனால்தான் ஆண்டவர் நமக்குள்ளே வசிக்கிறார். இயேசு எனக்குள்ள வாழ்கிறார். எதற்காக? நம்மை உருவாக்க. அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த ட்ரிபுலேஷன், இந்த சஃபரிங்லாம் ஒரு பார்ட் ஆஃப் இட். வாழ்க்கையின் ஒரு பகுதியே அதுதான். அதனால்தான் ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும் என்று அறிந்து நாங்கள் உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு உபத்திரம் வந்துச்சுன்னா அது ஒரு பொறுமையை கொண்டு வருது. அந்த பொறுமை அதான் ரொம்ப முக்கியம். ஒரு கார் ஓட்டும் போது பொறுமை அவசியம், யுத்தத்துக்கு போகும்போது பொறுமை அவசியம், ஒரு கப்பல்ல மாலுமி ஓட்டும் போது பொறுமை அவசியம். எல்லாத்துக்கும் பொறுமை அவசியம். பொறுமை இல்லாட்டா, பொறுமை இழந்துட்டா விபத்துக்குள் ஆயிடுவோம், அநேக நஷ்டங்கள் வரும். அப்ப அந்த பொறுமை, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அழகா சொல்றாருல யாக்கோபுல, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. பொறுமை, அதை தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எல்லாவற்றிலும் பொறுமையாய், அந்த சகிப்பு தன்மை. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தீமையை கூட சகிக்கணுமா. அப்படிப்பட்ட ஏன்னா நம்முடைய தீமைகளை எல்லாம் அவர் சகித்தார். அப்ப அவர் மணவாளனானார், நாம் அவருக்கு மணவாட்டியானார். அவருக்கு ஈக்குவலா வரணும்னா இந்த பொறுமையை கர்த்தர் நமக்கு செய்வாரு, கற்றுக் கொடுப்பார். எப்படி? சோதனைகள் வழியாக, உபத்திரங்களின் வழியாக, துன்பங்களின் வழியாக கர்த்தர் நடத்தி கொடுப்பார். அநேக குடும்பங்கள்ல நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டனால்தான் உன் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை என்று கணவன் மனைவி திட்டுவாங்க, மனைவி கணவனை திட்டுவாங்க, அல்ல உறவினர்கள் திட்டுவாங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளணும், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை அழகா நடத்துவார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், இங்க பார், உனக்கு இருக்கிற உபத்திரத்தை பார்த்து நீ கவலைப்படாத. சங்கீதம் 119:67 வசனம் எப்படி சொல்கிறது? நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். என்ன பியூட்டிஃபுல் வேர்ட், யோசிச்சு பாருங்க. உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், ஆனா உபத்திரப்பட்டுட்டேன், இப்போ உடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஏன்? புத்தி அப்பதான் தெளியுது.
இன்னும் 71ஆம் வசனம், சங்கீதம் 119:71 இப்படி சொல்கிறது, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். புரியுதா? இப்ப அப்படின்னா நமக்கு வருகிற உபத்திரவம், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக உண்மையாய் வாழும்போது உபத்திரவங்களை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உதாரணமா பாருங்களேன், ஒருத்தங்க நம்மகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. அதை கொடுக்கணும்னு நான் நினைக்கும் போது உள்ள இருக்கிற ஆவியானவர் வேண்டாம் அப்படிங்கிற உள் உணர்வை நமக்கு தருவார். அதையும் மீறிக்கிட்டு சில சமயம் நம்மளோட மனுஷ பரிதாபத்துல இது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சுய நீதியில அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஆனா அந்த உதவி செயல்கள் மூலமா வருகிற உபத்திரங்கள் இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். அப்பதான் புரியும். இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவரே என்கிட்ட நீ அன்னைக்கு சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த உபத்திரம், மன உளைச்ச, இவ்வளவு பணத்தை வாங்குவாங்க, தருவேன்னு சொல்லுவாங்க, கேட்டா இந்த தரேன், இந்த மாசம் அந்த மாசம் அடுத்த நாள் நம்ம அப்படியே பொறுமையை சோதிச்சு நம்மள ஒரு மென்டல் டார்ச்சருக்குள்ள போய் நம்ம வாழ்க்கையை கசப்பாக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ள கடந்து போயிடுவோம். அதனால்தான் அப்பதான் நமக்கு புத்தி வரும், நான் உபத்திரப்பட்டது நல்லது, இந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். என்ன பிரமாணம்? நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு மிஞ்சி நான் செய்ய மாட்டேன். அது நல்லதா இருந்தாலும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும். ஸ்தேவான், அவனை குறிச்சு எல்லாரும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்துல அவனை குறிச்சு எல்லாரும் தூஷணம் பண்ணி அந்த எல்லா சபைகள் கூடி வந்திருக்கும் போது அவன் அழகா சொல்லுவான், எப்படி ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லிக்கிட்டு வரும்போது யோசேப்பை குறித்து சொல்லும்போது அவனுடைய சகோதரர்கள் அவன் பொறாமைனால அவனை விட்டு போட்டார்கள். ஆனா வசனம் ரொம்ப அழகாச்சு, தேவனோ யோசேப்போடு கூட இருந்து அவன் உபத்திரவத்திலிருந்து அவனை தப்புவித்து அவனை உயர்த்தினார். அப்படின்னா தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கும் பொழுது அவன் தப்புவிக்க வல்லவர். உன் உபத்திரவத்தை பார்த்து நீ சோர்ந்து போகாதே. இந்த உபத்திரவம் நமக்கு பொறுமையை கொண்டு வருது. அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த உபத்திரவத்துல நான் இன்னும் பொறுமையா இருக்கேன். பொறுமை இல்லைன்னா மனம் பதறி பேசிடுவோம், நிறைய வேர்ட்ஸ் நெகட்டிவா வரும். ஆனா அந்த நாட்களை எல்லா பொறுமையிலும் என் விசுவாசத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆனா பல பிரச்சனைகள்ல உபத்திரவத்தில் நீ கடந்து போகலாம். ஒருவேளை வியாதியா இருக்கலாம், இல்ல பிரிவினைகளா இருக்கலாம், அல்ல உங்களை ஏமாற்றப்பட்டிருக்கலாம், நீங்க பல காரியங்களெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம், அநியாயமா குற்றம் சாட்டப்பட்டிருக்கலாம், பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருக்கலாம், பெற்றோர்கள் உங்களை விசாரிக்காம இருக்கலாம், பல காரியங்களை நீங்க ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், பலரால அன்பு கூற வேண்டிய இடத்துல உங்களை அன்பு செலுத்தாம ஒதுக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதனால உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், அந்த பரீட்சை டெஸ்ட் நம்மளை உருவாக்கும். அதாவது பஞ்சு மெத்தியில படுத்துக்கொண்டே பரலோகம் செல்ல முடியாது. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு பிரச்சனையே ஏன் தான் இந்த பிரச்சனையோ அப்படின்னு புலம்புறோம்ல, அந்த பிரச்சனையின் காரணத்தை யோசிச்சு பார்த்து ஓகே இந்த பிரச்சனையில நான் எப்படி நடக்கணும் ஆண்டவரே, அவரை சேர்ந்து கொள்ளணும். ஏன் தெரியுமா? அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ தனியா உபத்திரப்படல, ஒன்னு புரிஞ்சுக்கோ, உனக்குள்ள the power of my resurrection, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கூட இருக்கிறபடினால அந்த வல்லமையோடு இணைந்து விட்டா ஆண்டவர் அழகாக இதில் ஜெயம் பெற கத்த உதவி செய்வார். பஞ்சு மெத்தையில ஒரு பிரச்சனை இல்லாம பரலோகம் போக முடியாது. நமக்கு we need a hammer, சுத்தியல் அவசியம். அந்த நெருப்புல வச்சு அடிச்சு அடிச்சு நெருப்புல அப்படியே பழன்னு அது மின்னணும். அதை அடிக்க அடிக்க அடிக்கதான் அது உருவாகும். தேவன் நம்ம எப்படி உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த ஹேமர், இந்த சுத்தியல் நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மை உருவாக்குவதற்காக. நீ பல கஷ்டங்கள்ல நீ கண்ணீர் வெடிச்சிட்டு இருக்க, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்தா சொல்றாரு, உன்னை உருவாக்குவதற்காக தான் ஒரு சில நபரை உன் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறேன். அதை பார்த்து நீ சோர்ந்து போகாத, நீ துதி. ஏனென்றால் உபத்திரப்பட உபத்திரவத்தை நான் அற்பமா எண்ண மாட்டேன், அருவருக்க மாட்டேன், என் முகத்தை மறைக்கவும் மாட்டேன். என்னை நோக்கி கூப்பிடுகையில நான் கேட்டுருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதனால இந்த சிவனா சபைக்கு ஆண்டவர் சொல்றது உபத்திரவம். 2வது உண்மையாயிரு. எப்படியா? நான் நீ படப்போகிற பாடுகளை குறித்து கவலைப்படாது. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். பிசாசு உங்களை காவலில் போடுவானாம். அதுக்கு முந்தின வசனத்தை 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தங்களை யூதர் என்று சொல்லியும்
யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும். 9வது வசனத்துல சாத்தான், 10வது வசனத்துல பிசாசு. இந்த சாத்தானுக்கும் பிசாசுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த சாத்தான் என்ன செய்வான்னா, உள்ள இருந்தே அவன் இன்வர்ட் அட்வர்சரி, அவன் உள்ள இருந்துகிட்டே என்ன செய்வான், ஆண்டவர்கிட்ட நம்ம பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். உள்ள இருக்க குடும்பத்தில் உள்ளவர்கள் நமக்கு விரோதமா வருவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த சபைக்குள்ள இருக்கிறவர்கள் விரோதமா வருகிறாங்க. அது சாத்தான். பிசாசு பாருங்க, உங்களில் காவலில் போடுவான், ஸ்லாண்டரர், நம்மளை குறிச்சு மற்றவங்கிட்ட தப்பா பேசுவான். எப்ப பார்த்தாலும் 4 பேர்கிட்ட பேசும்போது நம்மளை குறிச்சு தப்பாவே பேசுவான். அவனோட காரியமே தேவனுக்கு முன்பாகவும் குற்றப்படுத்துகிறவன், மனுஷருக்கு முன்பாகவும் குற்றப்படுத்துகிறவன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ எப்படி இருக்குன்னா உண்மையாயிரு. அதான் சொல்றாரு, ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. உன்னை குறிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க, உன்னை குறிச்சு உன் பேரை மட்டப்படுத்துவாங்க. அது யாரும் இல்லை, உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், உன் தம்பி தங்கச்சிகளா இருக்கலாம், உங்க அண்ணனா இருக்கலாம், உங்க குடும்பத்துல உறவினர்களா இருக்கலாம், கூடவே இருக்க உங்க பிள்ளைகளாவும் இருக்கலாம், யாரா இருக்கட்டும். குற்றம் சாட்டப்படும் போது ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய பொறுமையை, நம்முடைய கேரக்டர் காத்துக்கொண்டு உண்மையா இருக்கு. ஆண்டவரே, யோசேப்பு எப்படி உண்மையா இருந்தான், பல குற்றங்கள் சாட்டப்பட்டாலும் அவன் உண்மையா இருந்தபடினால கர்த்தர் உயர்த்தினார். அவன் எந்த நேரத்திலும் அந்த பைபிள்ல அப்படி சொல்லப்படலை, அவன் தன் சகோதரர்களை குறிச்சு கசப்பா இருந்தான்னு சொல்லப்படலை. தேவனோ யோசேப்போடு கூட இருந்தார். போத்திபார் வீட்டுல யோசேப்போடு கூட இருந்தார், சிறைச்சாலையில யோசேப்போடு கூட இருந்தார். அப்படி என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்புக்கு இருந்த தேவனுக்கும் நம்மோடு இருக்க தேவனுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியுமானவர்களே. யோசேப்போடு இருக்க தேவன் யெகோவா தேவன். ஆனா என்னோடு உங்களோடு இருக்க தேவன் உயிர்த்தெழுந்த தேவன். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், சகலத்தையும் ஜெயித்து ஜெயம் கொண்ட இயேசு. இந்த ரிசரக்ஷன் பவர் உயிர்த்தெழுந்த வல்லமை சாதாரண வல்லமை இல்லை, ஜெயம் கொடுக்கும் வல்லமை. அப்படின்னா நமக்குள்ள ஜெயம் கொடுக்கிற தேவன் கூட இருக்கிற அப்படின்னால அவரோடு என்ன ஆண்டவரே, என் முடிவு பரியந்தம் நான் உண்மையா இருப்பேன், எந்த விதத்திலும் என் விசுவாசத்தை விட்டு விலக மாட்டேன். 1000 பேர் என்ன சொல்லட்டும், என்னை உபத்திரப்படுத்தட்டும், என்ன உபத்திரப்படுத்தினாலும் என்ன கொல்லுவாங்க அவ்வளவுதான், ஆனா அதுக்கப்புறம் எனக்கு நித்திய ஜீவன் இருக்குது. அப்படின்னா உபத்திரப்படும் பொழுது உண்மை, அந்த உண்மை எப்படின்னா ஆண்டவர் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மரண பரியந்தமும் உண்மையா இருக்க. ஆனால் தாவீது சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, விடுவிக்கிற தேவன். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்ல, என் ஜீவகால பரியந்தமும் நான் உனக்கு உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. அந்த உண்மை அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ளவனுக்கு உண்மை உள்ளவர். இந்த விசுவாசத்துல உண்மையா இருக்கணும். விசுவாசத்தினால எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கல, விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினால சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள், விசுவாசத்தினால அக்கினி உக்கிரத்தை அவித்தார்கள். விசுவாசத்தினாலே அவங்க என்ன செய்யறாங்க, விடுதலை பெற சம்மதியாமல் தங்களை உபாதிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். மறுக்கவே மாட்டேன், இயேசுவின் நாமத்தை மறுதலிக்கவே மாட்டேன், நான் செத்தாலும் சரி. அந்த உண்மை. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். உண்மை உள்ளவனுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, உபத்திரவம் வரும், ஆனா அந்த உபத்திரத்துல உண்மையா இருக்க வேண்டும். 3வது, நீ மரண பரியந்தம் உண்மையா இருந்தா உனக்கு ஒரு உயர்வை தருவேன். என்ன தெரியுமா? ஜீவ கிரீடம். ரட்சிப்பு என்பது வேற, இந்த கிரீடம் என்பது வேற. இந்த ரிடம்ஷன், இந்த ரட்சிப்புல நான் உண்மையாய் வாழ்ந்தால் நமக்கு பரிசு கர்த்தர் தருவார். ஓட்டப்பந்தயத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, ஓடி முடிச்ச உடனே வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு பரிசு. அதே போல ரட்சிக்கப்பட்ட நாம கர்த்தர் நமக்கு ஒரு பயணத்தை வைத்திருக்கிறார். இது ரன்னிங் ரேஸ். இந்த ஓட்ட பயணத்தை நம்ம எப்படி கருத்தா யாரை பின்பற்றி ஓடணும், அவரையே நோக்கி ஓடக்கடவோம். எப்படி ஓடக்கடவோம்? பொறுமையாய் ஓடக்கடவோம். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கல எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட இந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். அப்படின்னாதான் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி என்றா கர்த்தர் நம்ம குறிச்சு ஒரு பெரிய ஒரு திட்டம், ஒரு பெரிய பரிசை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். அப்பா, உனக்கு இருக்க உபத்திரத்தை பற்றி கவலைப்படாத, நீ உண்மையாரு, உனக்காக ஒரு பெரிய ரிவார்டை நான் வச்சிருக்கேன். மரண பரியந்தம் உண்மையா இருந்தா ஜீவ கிரீடம். அதான் பவுல் சொல்றான்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன். அந்த வார்த்தையை சொல்லும் போதே என் இருதயத்துக்கு அப்படியே ஆவியானோட அன்பு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்,
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆகிய இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுபவம் பிரியமானவர்களே, உபத்திரப்படுற நேரத்துல எப்ப பவுல் அப்படி சொன்னார்னா, அவருடைய தலை வெட்டப்படுவதற்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை. புலம்பல. நமக்கு இருக்கிற உபத்திரத்தை பார்த்து புலம்ப வேண்டாம், பிரச்சனைகளை பார்த்து புலம்ப வேண்டாம். ஒரு வியாதி வந்துச்சு, நெருக்கமான கஷ்டமான சூழ்நிலை, எம்ஆர்ஐ எடுக்க போறாங்க, சிடி எடுக்க போறாங்க, என்ன ரிசல்ட் வருதோ அப்படின்னு பயப்படுற நேரத்துல அவரோடு இணைஞ்சுக்கிட்டா the richness of Christ, தேவனுக்குள்ள ஐஸ்வர்யம் அனைத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அப்பா எனக்கு உம்மை விட்டா எனக்கு யாருமே இல்லை, அப்படி அவரோடு இணையும் பொழுது வசனத்தை சொல்லி சொல்லி அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளும் போது கர்த்தர் சொல்ல, நீ உண்மையா இருந்தா ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். ஒரு போராட்டம், வசனத்தை சொல்லி அறிக்கை பண்ணி விடாம புலம்பாம, இந்த வசனம் என் பிள்ளைய, என் கணவனை, என் மனைவியை பாதுகாக்கும் இந்த அப்படியே நல்ல விசுவாச அறிக்கை. மரண படுக்கையில் கிடக்கிற நேரத்திலும் விசுவாசத்தோடு பண்ணுற அறிக்கை கர்த்தர் பார்க்கிறார். உன் வேதனை பார்க்கிறார். டாக்டர்ஸ் ஆயிரம் டயக்னோசிஸ் சொல்லலாம் அப்படி இப்படின்னு, ஆனா ஒரு வார்த்தை சொல்லுகிற உன்னோடு இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சகலத்தையும் புதிதாய் மாற்றும், செத்து போனவர்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, பிரேதக்குழியிலிருந்து விடுவிக்கிற வார்த்தை, எலும்புகளை உயிரிடை செஞ்சு சேனையாய் மாற்றுகிற கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு இருக்கிறது. அவர் சொல்றாரு, மரணபரிந்த உண்மையாயிரு. நீ இப்ப ஓடுகிற ஓட்டம், இந்த ரன்னிங் ரேஸ், ஒரு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாய். உன் குடும்பத்துல பல பிரச்சனைகள், வியாதியில, கடன் தொழில போராடிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றாரு, உண்மையாயிரு, உனக்குன்னு பெரிய ரிவார்டு வச்சிருக்கிறேன், சோர்ந்து போகாதே, மரணபரிந்த உண்மையாயிரு, ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. 11ஆம் வசனத்துல, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுலவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. 2ஆம் மரணத்தினால நீ சேதப்பட மாட்டாய், ஜெயம் பெற்றவனுக்கு. அப்படின்னா என்ன? முதலாம் மரணம் என்றால் என்ன? 2வது மரணம் என்றால் என்ன? பாருங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம உயிரோடு இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள் மரித்தாலும், இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உயிரோடு இருக்கிற கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் தான் எழுந்திருப்பார்கள். முதலாவது எழுந்திருந்து ஆண்டவர் அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுப்பார். சரியா? அதற்கு பிறகு 1000 வருஷம் அரசாட்சி இதே பூமியில நடக்கும். அந்த 1000 வருஷமும் அது சூப்பர் இயர்ஸ். மணவாளனும் மணவாட்டியும் அது ஒரு ஹனிமூன் மாதிரி. மணவாளனாகிய இயேசுவோடு மணவாட்டிலாம் நாம் 1000 வருஷம் இதே பூமியிலே நாம் வாழ்வோம். ஸோ இந்த உலகத்துல மரிப்பது முதலாம் மரணம். ஆனா 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல, பின்பு ஒரு வெள்ளை சிங்காசனம், அந்த வெள்ளை சிங்காசனத்துல ஆண்டவர் உட்கார்ந்திருக்கார். அப்பதான் இந்த உலக தோற்றத்திலிருந்து அந்த நாள் வரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்தவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்கள். சமுத்திரமும் தன்னிடத்து ஒப்புவிக்குமா, இந்த தீயும் தன்னிடத்துல, தீவினால செத்தவர்களை தீ ஒப்புவிக்கும், அக்கினியும் ஒப்புவிக்கும். அப்ப எல்லாரையும் கர்த்தர் நியாயம் தீர்த்து அவங்கள என்ன சொன்னாங்க, அக்னி கடலில் போடுவார். அது 2ஆம் மரணம். இப்ப என்ன சொல்றாரு, உனக்கு உபத்திரம் உண்டு, நீ உண்மையாயிரு, நான் ஜீவகிரீடத்தை தருவேன். மட்டுமல்ல, 2ஆம் மரணத்தினால நீ சேதப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? நீ உண்மையா இருந்தா ஜீவ கிரீடம், the crown of life உனக்கு நான் கொடுத்தேனா, நித்திய ஜீவனாய் என்றென்று கலாகாலமாய் நீ என்னோடு வாழ்ந்திருப்பாய். அதுதான் இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். நீ கடந்து போற உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து போகாத, உபத்திரத்துல கண்ணீர் வடிக்காத, உபத்திரவ நேரத்துல உன்னை பலப்படுத்துற ஆண்டவர் நோக்கி பார். உனக்குள்ள இருக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் பவர், அந்த பவர் இட்ஸ் a டைனமிக் பவர். இந்த உலகத்துல அந்த வல்லமைக்கு ஈடாக எந்த வல்லமையும் கிடையாது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கா என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கண்களை திறக்கட்டும். அவரோடு இணைந்து கொண்டு இனி வரும் நாட்களில எல்லா உபத்திரங்களையும் சகித்து ஜெயமா என்னோட ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பிதாவே இயேசுவே, இந்த வேளைக்கு நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்துல நீ கொடுத்த நல்ல வாக்கு தத்துவத்துக்காய் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உபத்திரம் உண்டுதான், ஆனா உண்மையா இருக்க விரும்புகிறேன். ஜீவகிரீடத்தை தருவேன் என்று ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன். உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி, விடுவிக்கிற தேவன் ஒருவர் உண்டு, ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசத்தோடு உம்மோடு இணைந்து கொள்ள உதவி செய்யும். மரண படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற இந்த வேளையிலே உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த சரீரத்துக்குள்ள கடந்து செல்லட்டும். டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை கேன்சல் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜீவன் உண்டாகட்டும், எழும்பட்டும், உயிரடையட்டும். ஆண்டவரே, மரித்து அடக்கம் பண்ணப்பட போகிற வாலிபனை பார்த்து நீங்க சொன்னீங்க, வாலிபனே எழுந்திரு என்று சொன்னேன் என்று சொன்ன உடனே அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். ஜெபிக்கிற இந்த வேளையிலே மரண படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு மத்தியில, அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்க ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை கடந்து சென்று, ஆண்டவரே எழுந்திரு என்ற வார்த்தை கடந்து செல்லட்டும். எழுந்து உட்கார்ந்து பேச முடியாத அற்புதத்தை செய்யுங்கப்பா. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரிவினைகளும் மறையட்டும் ஐயா. குடும்பத்தில் இருக்கிற பாடுகள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் மறையட்டும், தோல்விகள் மறையட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். திருமணமாகியும் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே குழந்தை வாக்கியங்கள் உண்டாகட்டும். கர்த்தருடைய கரம் கூட இருந்து இந்த நாட்களில் நீதியின் பாதையில் உடைய பிள்ளைகளை நடத்தும். உண்மையா இருக்க ஜீவகிரத்தை பெற்றுக்கொள்ள முடியாய் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுதல் என்ற அருமையான வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஓட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்யும், வழி நடத்தும். என் தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நல்ல பலனையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆதரவையும் கர்த்தர் கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.